ஃபேக்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் and welcome to this video. தளபதி விஜயோட கோட் படத்துக்கு பிரச்சனை கொடுக்கறாங்களா டிஎம்கே. தியேட்டர்ல வைக்கப்பட்ட பேனர்ல அகற்றம். சென்னை கார்ப்பரேஷன் அகற்றி இருக்காங்க. என்னன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம வெங்கட் பிரபுவோட இயக்கத்தில் ஏஜேஸோட ப்ரொடக்ஷனில் நம்ம தளபதி விஜய் அவர்களோட நடிப்பில் ரிலீஸ்க்கு ரெடி ஆகிட்டு இருக்க கோட் அந்த படத்துல இருந்து தான் இப்போ வந்து ஒரு சில அப்டேட்ஸ் வந்திருக்கு. நம்ம சென்னை கமிஷனர் அவங்க வந்து ஒரு மீட்டிங் மாதிரி போட்டிருக்காங்க. யாருக்கு இந்த மீட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோட் படம் வந்து எந்தெந்த தியேட்டர்ஸில் தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்களோ அந்த தியேட்டர்ஸில் வந்து வெளியிடுவாங்க. பார்த்தீங்கன்னா, திரையரங்கத்தோட ஓனர்ஸ்லாம் இருப்பாங்களோ அவங்களை கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி வந்து ஒரு 3 கண்டிஷன் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதிக ரேட்டில் வந்து டிக்கெட் வந்து விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன காட்சிகள் வந்து இருக்குதோ அதை மட்டும் தான் திரையிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1:30க்குள்ள வந்து தியேட்டர்ல இருந்து ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து வெளியே போயிடணும். ஸோ அதோட நீங்கள் வந்து ஷோ வந்து க்ளோஸ் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி கமிஷனர் வந்து தியேட்டர்ஸோட ஓனர் கிட்ட பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது ரசிகர்களுக்கு எல்லாமே என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து விஜயோட படத்துக்கு மட்டும்தான் அப்படி பண்றீங்களா, இல்லை எல்லா படத்துக்கும் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் ரூல்ஸ்லாம் போடுறீங்களா அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து பேசிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் சோஷியல் மீடியால. இந்த ஒரு விஷயம் ஒரு பக்கம் போயிருந்தால இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை கார்ப்பரேஷன் வந்து அதிரடியான ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருக்காங்க. தியேட்டர்ஸ்ன்னு பார்க்கும்போது ஒரு சில தியேட்டர்ஸ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா ஆட்டம் அமக்கலாம் இருக்கும் இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோலாம். அந்த மாதிரி ஒரு தியேட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசி, ரோஹிணி, கமலா அப்படின்னு சொல்லலாம். அதில் காசி பார்த்தீங்கன்னா வந்து வேற மாதிரியான தியேட்டர். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பேனரு, ஃப்ளெக்ஸ் அந்த மாதிரி வச்சு தியேட்டரே வந்து தெரியாத அளவுக்கு வந்து ரசிகர்கள் அந்த மாதிரி பண்ணுவாங்க. பாலாபிஷேகம் பண்றது, டான்ஸ் ஆடுறது, பட்டாசு வெடிக்கிறது, அப்படி எப்படின்னு பண்ணுவாங்க. அப்படி ஒரு பேர் போன ஒரு தியேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசி தியேட்டர். இதில் நம்ம சென்னை கார்ப்பரேஷன் வந்து என்ன அதிரடியான ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டோட நைட்டாக அந்த தியேட்டரில் வந்து சொன்ன பார்த்தீங்கன்னா பேனரு, ஃப்ளெக்ஸ்லாம் வைப்பாங்கன்னு சொன்னால அந்த வைக்கிற அந்த பாயிண்ட் அவுட்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து கட் பண்ணிட்டு இருக்காங்க. வைக்காத அளவுக்கு கட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரே ஷாக்கு, என்னடா இதுன்னு. இன்னொரு பக்கம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியே வச்சாதான் நீங்கள் கேட்குறோம், தியேட்டருக்குள்ளே தானே வைக்கிறோம், அது கூடமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை கூட அவங்க வந்து நைட்டோட நைட்டாக வந்து கட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது மக்களுக்கு என்ன ஒரு விஷயம் தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் அவர்கள் வந்து இதை பார்த்துட்டு தான் இருக்காங்களா, அப்புறம் தயாரிப்பாளர் ஏஜேஸ் இவங்களாம் வந்து இதை பார்த்துட்டு சும்மா தான் இருக்காங்களா. ஏன்னா வந்து தளபதி அவரோட 68வது படம், அதுக்கப்புறம் 69, அதுக்கப்புறம் எந்த படமும் வராது. விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வர போறாரு. ஸோ அவரோட வளர்ச்சி தடுக்கிற விதமாக ஆளும் கட்சிங்க வந்து விஜய் அவர்கள் வந்து செக் வைக்கிறதுக்காக இந்த மாதிரி விஷயம்லாம் பண்றாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசிட்டு வராங்க. ஆனா உண்மையிலே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த காலங்களில் வந்து நம்ம ரஜினி அவர்களோட படமாக இருந்தாலும் சரி, கமல் அவர்களோடது, அஜித் அண்ட் விஜய், இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்டார்ஸோட படங்கள் வந்து ரிலீஸ் ஆகும்போது அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கறதுக்குனே வந்து மக்கள் வந்து ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட இருப்பாங்க. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ என் தலை வந்து பார்க்கணும் அப்படின்ட்டு ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸைட்மெண்ட் அண்ட் என்ஜாய்மெண்ட்டோட இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேனர், ஃப்ளெக்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சுட்டு பாலாபிஷேகம் பண்ணுறது, அப்புறம் பயங்கரமாக ஒரு ஆரவாரத்தோடு வந்து பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணுறதுனால என்ன ஆச்சு கடந்த காலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விபத்துகள் ஏற்பட ஆரம்பிச்சது. ரசிகர்களோட அன்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அளவு கடந்த ஒரு அன்பு தான் சொல்லலாம். ஏன்னா இப்போ இருக்கிற ரஜினி அண்ட் கமல், விஜய், அஜித் இவங்க மேலே வச்சிருக்க அன்புலாம் வந்து சொல்ல வார்த்தையே இல்லை. அந்த மாதிரி ஒரு அன்பு வச்சிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால நிறைய விபத்துகள் வர ஆரம்பிக்குது. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வாரிசு துணிவு படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது இந்த மாதிரி தான் பேனர், ஃப்ளெக்ஸ் வைக்கும்போது பேனரில் வந்து ஏறிட்டு பாலாபிஷேகம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது தீவிர ரசிகர்கள் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, பயங்கரமான விஜய் ரசிகர்கள், பயங்கரமான அஜித் ரசிகர்கள் சொல்லுவாங்களே, அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒருத்தர் வந்து சண்டை மூட்டிக்கிறது, அடிச்சுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்க ஆரம்பிச்சது. இதனால வந்து வாரிசு துணிவு படம்லாம் வந்து ரிலீஸ் ஆகும்போது ஒரு உயிரிழப்பு ஏற்படுறதுக்கு கூட நிறைய வாய்ப்புகள் வந்து இருந்துச்சு. ஸோ அதனால என்ன பண்ணிட்டாங்க கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஷோ வந்து எப்போ போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து விடிய காலத்தில் 4 மணிக்கு அப்படிதான் ஷோ வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நடக்கிறதுனால கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9 o'clock வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவே போட்டுருங்க அப்படின்ற மாதிரி வந்து பண்ணிட்டாங்க. ரஜினி படமாக இருந்தாலும், கமல் படமாக இருந்தாலும், அஜித், விஜய் இவங்க படமாக இருந்தாலும் இப்போ வர படங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து ஆஸ் யூஷுவல் நடக்கும். ஆனால் அந்த பேனர் வைக்கிறது, ஃப்ளெக்ஸ் வைக்கிறது இந்த மாதிரிலாம் வேண்டாம். இதனால விபத்துகள் ஏற்படுது, பொதுமக்களுக்கு ரொம்ப வந்து பிரச்சனை வரும். அதனால தான் கார்ப்பரேஷன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கட் அவுட் வைக்கிற எண்ட் பாயிண்ட் எல்லாமே வந்து கட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ நம்ம விஜய் அவர்களுக்கு இருக்கிற ஒரு ரசிகர் பட்டாலுமே வந்து சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு வந்து அவருக்கு அதிகமாகிடுச்சு. பிகாஸ் அவர் அரசியலில் இறங்குறதுனால இன்னும் வந்து ரசிகர்கள்
ரசிகர்கள் வந்து ஒரு பயங்கர ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்காங்க. ஸோ அதனால வந்து அவரோட கடைசி 2 படங்கள் வருது அப்படின்னும் போது என்ன வேணால் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதனால கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுமக்களுக்கும் ரசிகர்களுக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அவங்க வந்து அந்த ஒரு டேவை நல்லா செலிப்ரேஷன் பண்ணணும், அதுக்கு வந்து இந்த பேனரோ கட் அவுட்டோ இதனால ஏதாவது பிரச்சனை வந்து அவங்களுக்கு விபத்துகள் ஏற்படலாம், அதனால தான் கார்ப்பரேஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சோஷியல் மீடியாவில் வந்து பேசிட்டு வராங்க. ஒரு பக்கம் வந்து பாசிட்டிவாக தான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.